வணக்கம். தகுதி தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற தோழர்களுக்காகவும், அன்பிற்கினிய மாணவ செல்வங்களுக்காகவும் இந்த வீடியோவுல நம்ம சிறப்பா கொண்டு வந்திருப்பது என்னன்னு பார்த்தோம்னா, டென்சஸ். இங்கிலீஷ் கிராமர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது டென்சஸ். தமிழ்ல காலங்கள் பார்த்தீங்கன்னா, முக்காலங்கள் இருக்குது. அவை என்னென்னன்னா நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். இதே போல தான் இங்கிலீஷ்லயும் 3 காலங்கள் தான். பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். இதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிற 4 டென்சஸையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். பிரசன்ட் டென்ஸ்ல மொத்தம் 4 டென்சஸ் இருக்கு. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் ஆகிய 4 டென்சஸ் இருக்கு. இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். முதல்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டெய்லி ரொட்டீனா ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குதுன்னா, அத நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றோம். அதே போல அறிவியல் உண்மைகள், உலக உண்மைகள் இவற்றையும் நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். சரி, இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சப்ஜெக்ட் வரும், அதன் பிறகு verb வரும், அதன் பிறகு verb-ஓட எஸ் அல்லது இஎஸ் சேர்ந்து வரும். verb பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கும். verb பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கும். verb கூட எஸ் அல்லது இஎஸ் சேர்ந்து வரும். அது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வராது. தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும், ஒருமை சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் எஸ் அல்லது இஎஸ் verb-ஓட சேர்ந்து வரும். இப்ப நம்ம இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். she walks to school every day. அவள் தினமும் பள்ளிக்கு நடந்து செல்கிறாள். he plays football in the evening. அவன் தினமும் மாலையில் கிரிக்கெட் விளையாடுகிறான். they read books in the library. அவர்கள் புத்தகங்களை லைப்ரரியில் படிக்கிறார்கள். இப்போ புத்தகங்களை அவங்க லைப்ரரியில படிக்கிறாங்கன்றது ஒரு உண்மை. அதனால இத நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றோம். ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரி டே. இதுவும் உண்மை. இது டெய்லி ரொட்டீன்ல நடக்கிறதால இதையும் நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றோம். we go to gym on weekends. நாங்கள் வீக்கெண்டுகளில் ஜிம்முக்கு செல்கிறோம். the sun rises in the east. சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. பாத்தீங்கன்னா இதுல சூரியன் கிழக்கில் உதிக்கிறதுன்றது ஒரு உலக உண்மை, யுனிவர்சல் ட்ரூத். அதனால இத நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். மை பிரதர் டிரைவ்ஸ் a ரெட் கார். என்னுடைய சகோதரன் ஒரு ரெட் கார் ஓட்டுகிறான். the cat sleeps on the sofa. டெய்லி இந்த கேட் சோஃபாவில் தான் தூங்கும். she teaches English at the school. அவள் இங்கிலீஷ் பாடத்தை பள்ளியில் கற்பிக்கிறாள். வாட்சஸ் டிவி ஆஃப்டர் டின்னர். அவன் டெய்லி டின்னருக்கு அப்புறம் டிவி பார்ப்பான். the store opens at 9 AM. அந்த கடை டெய்லி 9 மணிக்கு தான் திறக்குது. birds fly in the sky. பறவைகள் வானத்தில் பறக்கிறதுன்றது ஒரு உலக உண்மை. அதனால நம்ம இத சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றோம். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி. தண்ணி 100 டிகிரியில கொதிக்கும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, சயின்டிபிக் ட்ரூத். அதனால இத சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றோம். she always speaks politely. அவன் எப்பயுமே பொலைட்டா தான் பேசுவான். அப்போ இந்த ஸ்பீக் கூட எஸ் ஏன் சேர்ந்து இருக்குன்னா, he அவன் அப்படின்றதால, அது ஒருமைன்றதால, தேர்ட் பர்சன் சிங்குலரா இருக்கிறதால நம்ம verb கூட எஸ் சேர்த்து சொல்றோம். they eat lunch at noon. இங்க ஏன் ஈட் கூட ஈட்ஸ்னு வரல அப்படின்னா, அவர்கள் என்பது பன்மையை குறிப்பதால் நம்ம இதுல எஸ் சேர்க்கல. இதே அவன், he அல்லது she அப்படி வந்தா அந்த இடத்துல எஸ் சேர்ந்து வரும். இங்க பன்மைன்றதால எஸ் சேர்க்கல. we play tennis on Sunday. நாங்கள் சண்டேஸ்ல டென்னிஸ் விளையாடுகிறோம். இப்ப இதே சிங்குலரா இருக்குதுன்னா, இப்ப ஹீயா இருந்தா he plays tennis on Sundays. the bus stops at every corner. பாருங்க, இது பஸ் ஒருமையை குறிக்குது. அதனால ஸ்டாப் கூட எஸ் சேர்ந்து the bus stops at every corner. she loves chocolate ice cream. அவளுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும். இது ஒரு உண்மை, ஒரு ட்ரூத்ன்றதால இது சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்துல ஷீன்றது ஒருமைன்றதால எஸ் சேர்ந்து வந்திருக்குது. he writes a letter to his friends. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்பயுமே லெட்டர் எழுதுவோம். அது ஒரு உண்மை. அதனால இது சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லியிருக்கிறோம். இது ஒருமைன்றதால எஸ் சேர்ந்து வந்திருக்குது. இப்ப புரியுதுங்களா? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எங்க யூஸ் பண்றோம்? ஒரு உண்மை, ஒரு யுனிவர்சல் ட்ரூத்தை சிம்பிள் பிரசன்ட்ல சொல்றோம். அது மட்டும் இல்லாம ரொட்டீனா நடக்கிற விஷயங்களையும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா, நவுன் பிளஸ் verb. இதே தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்தா verb கூட எஸ் சேர்ந்து வரும். அவ்வளவுதான் இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது என்ன பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்? இதை எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயம் இப்ப நடந்துகிட்டே இருக்கிற விஷயத்த நம்ம என்ன சொல்றோம்? இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயத்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா, நவுன் கூட ஒரு ஆக்சிலரி வெர்பு வரும். அதன் பிறகு மெயின் வெர்ப் வரும்.
மெயின் வேர்போட ஐஎன்ஜி இங் அது வந்து சேர்ந்து வரும். இது எல்லாம் சேர்ந்தது தான் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ வாங்க இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ am ரீடிங் a நியூ புக் டுடே. நான் ஒரு புதிய புத்தகத்தை இப்போது படித்துக் கொண்டு இருக்கிறேன். அப்போ இப்போ படிச்சிட்டு இருக்கிற விஷயத்த, இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயத்த நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்றோம். she is cooking lunch in the kitchen. அவள் வந்து லஞ்ச் வந்து கிச்சன்ல தயாரித்துக் கொண்டு இருக்கிறாள். they are playing football in the park. அவர்கள் பார்க்கில் ஃபுட்பால் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இதுல பாத்தீங்கன்னா துணைவினை சொல் ஐக்கு வந்து ஆம் வரும். ஷி, ஹி, இட், அதாவது ஒருமைகளுக்கு இஸ் வரும். அதே பன்மையா இருந்தா ஆர் வரும். புரியுதுங்களா? பன்மைக்குலாம் என்ன வரும்? ஆர் வரும். இங்கிலீஷ்ல யூ எப்பயுமே பன்மை தான். அதனால யூக்கும் ஆர் தான் வரும். அதே போல ஐக்கு மட்டும் ஆம் வரும். வேற எதுக்கும் ஆம் வராது. ஒருமைக்கு எல்லாமே என்ன வரும்? இஸ் வரும். ஐயையும் யூவையும் தவிர மீதி தேர்ட் பர்சன் சிங்குலர் எல்லாத்துக்குமே இஸ் வரும். ப்ளூரல் எல்லாத்துக்குமே யூ, தே, வி எல்லாத்துக்குமே ப்ளூரலுக்குலாம் ஆர் வரும். புரியுதுங்களா? he is watching a movie right now. அவன் இப்பொழுது ஒரு படம் பார்த்து கொண்டு இருக்கிறான். we are studying for the test together. நாங்கள் டெஸ்டுக்கு சேர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். the birds are singing in the morning. பறவைகள் காலையில் சத்தமிட்டு கொண்டு இருக்கின்றன. she is painting a beautiful picture. அவள் ஒரு அழகான படம் வரைந்து கொண்டு இருக்கிறாள். they are studying in the library. அவர்கள் லைப்ரரியில் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்ப நீங்க கேட்கலாம், இந்த மார்னிங் பேர்ட்ஸ் ஆர் சிங்கிங் இன் த மார்னிங் இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தானே சொல்லணும். இங்க பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்லியிருக்காங்க இல்லைன்னா கரெக்ட் தான். இதை வந்து சிம்பிள் பிரசன்ட்ல சொல்றது தான் சரி. ஆனாலும் இப்போ ஒருத்தவங்க அது இந்த விஷயத்த பாக்குறப்ப அதை சொன்னா அது தவறு கிடையாது. கண்டினியூஸ்லயும் சொல்லலாம். தே ஆர் ஸ்டடிங் இன் த லைப்ரரி. இப்போ மாணவர்களை காண எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா அவர்கள் இப்பொழுது படித்துக் கொண்டு இருக்கிறார்கள் லைப்ரரியில அப்படின்னு சொல்லலாம். தப்பு கிடையாது. ஆனா மாணவர்கிட்ட ஒருத்தவங்க கேக்குறாங்க, நீங்க பொதுவா எங்க படிப்பீன்னு கேக்குறப்ப நாங்க பொதுவா லைப்ரரியில படிப்போன்றப்ப வி ஸ்டடி இன் த லைப்ரரி அப்படின்னு சொல்றதும் தப்பு கிடையாது. சிம்பிள் பிரசன்ட்லயும் சொல்லலாம். இப்போ நடந்துட்டு இருக்கும்போது பிரசன்ட் கண்டினியூஸ்லயும் சொல்லலாம். she is practicing a guitar. அவள் கிட்டார் பிராக்டிஸ் செய்து கொண்டு இருக்கிறாள். he is drawing in his sketchbook. அவனுடைய ஸ்கெட்ச் புக்கில் அவன் வரைந்து கொண்டு இருக்கிறான். I am watching the sunset. நான் சன்செட்டை பார்த்து கொண்டு இருக்கிறேன். they are fixing a car. அவர்கள் ஒரு காரை ஃபிக்ஸ் செய்து கொண்டு இருக்கிறார்கள். he is working on a project. அவன் ஒரு ப்ராஜெக்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். they are waiting for the bus. அவர்கள் பஸ்ஸுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். we are cleaning our room. நாங்கள் எங்களுடைய அறையை தூய்மை செய்து கொண்டு இருக்கிறோம். she is washing the dishes. அவள் பாத்திரங்களை துலக்கிக் கொண்டு இருக்கிறாள். he is feeding the dog. அவன் நாய்க்கு உணவளித்துக் கொண்டு இருக்கிறான். she is making breakfast. அவள் பிரேக்ஃபாஸ்ட் செய்து கொண்டு இருக்கிறாள். I am brushing my teeth. நான் பல் துலக்கிக் கொண்டு இருக்கிறேன். they are talking about the project. அவர்கள் ப்ராஜெக்டை பற்றி பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். we are sitting in the classroom. நாங்கள் வகுப்பறையில் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். she is checking the clock. அவள் நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறாள். he is fixing the lamp. அவன் லேம்பை பொருத்தி கொண்டு இருக்கிறான். she is listening to the teacher. அவள் ஆசிரியருக்கு கவனித்துக் கொண்டு இருக்கிறாள். they are laughing at the joke. அவர்கள் ஜோக்குக்கு சிரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயத்த நம்ம சொல்றப்ப பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்றோம். இப்போ நடந்து கொண்டு ஒரு வார்த்தையிலும் பார்த்தீங்கன்னா கொண்டு அப்படின்னு வரும். she is practicing her guitar. அவள் கிட்டாரை பிராக்டிஸ் செய்து கொண்டு இருக்கிறாள். இப்பொழுது கொண்டு இருக்கிறாள். அந்த மாதிரி கொண்டு கொண்டுன்னு வரும். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா noun plus துணைவினை சொற்கள். am, is and are the auxiliary verbs for present continuous tense and மெயின் வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும். இதுதான் பிரசன்ட் கண்டினியூஸ்க்கான ஸ்ட்ரக்சர். அடுத்து நம்ம பார்க்க போற டென்ஸ் வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு விஷயம் இப்பதான் நடந்து முடிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம சொல்லுவோம். சரி, இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோம்னா நவுன் பிளஸ் ஆக்சிலரி வேர்ப் வந்து ஹேவ் ஹேஸ் வரும். ஐக்கும் பன்மைகளுக்கும் ஹேவ் வரும். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் ஹேஸ் வரும். அதாவது ஹி, ஷி, இட்டுக்கு வந்து ஹேஸ் வரும். அதன் பிறகு ஒரு முக்கியமானது வேர்ப் ஃபார்ம் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல இருக்கணும். சின்றது ஒரு வேர்ப் இல்லைங்களா, பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வேர்புக்கு வந்து 3 ஃபார்ம் இருக்கு. பிரசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இப்போ பிரசன்ட் ஃபார்ம் வந்து சி, பாஸ்ட் ஃபார்ம் வந்து சா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்து சீன். சி, சா, சீன். இதே போல எல்லா வேர்புக்கும் 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. அதை நம்ம நல்லா கத்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ கோ அப்படின்னு இருக்குன்னா கோ, வெண்ட், கான். கோ, வெண்ட், கான். கோன்றது பிரசன்ட் ஃபார்ம்,
வென்ட்ன்றது பாஸ்ட் ஃபார்ம், கான்ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இப்போ இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் வரணும். இப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னது? நவுன் பிளஸ் ஆக்ஸிலரி வெர்ப் வந்து ஹேவ், ஹேஸ், மெயின் வெர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல இருக்கணும். இவ்வளவுதான். இதை எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அங்க வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஐ ஹேவன்ட் சீன் மேரி ரீசன்ட்லி. நான் மேரியை ரீசெண்டாக பார்த்திருக்கவில்லை. இந்த செய்திரு, பார்த்திரு அந்த மாதிரி வரும் தமிழ்ல சொல்லி பார்த்தோம்னா. வி ஹேவன்ட் கான் டு வாட்ச் நியூ மூவி. நாங்க புதிய படத்தை பார்க்க சென்றிருக்கவில்லை. மை மதர் ஹேஸ் ஜஸ்ட் கிளீன்டு த ஹவுஸ். இதுதான் கரெக்டா இருக்கு. மை மதர் ஹேஸ் ஜஸ்ட் கிளீன்டு த ஹவுஸ். என்னுடைய அம்மா இப்போதான் வீட்டை கிளீன் செய்தார்கள். புரியுதுங்களா? மை சன் ஹேஸ் பீன் சிக் சின்ஸ் மண்டே. என்னுடைய மகன் திங்கட்கிழமையிலிருந்து உடம்பு சரியில்லாத இருக்கிறான். ஐ ஹாவ் நோன் மார்க் ஃபார் 7 or 8 years. நான் மார்க்கை 7-8 ஆண்டுகளாக அறிந்திருக்கிறேன். ஐ ஹாவ் ஈட்டன் லஞ்ச். நான் இப்பொழுதுதான் லஞ்சை முடித்தேன். ஹேவ் யூ ரெட் திஸ் புக் எட்? நீ இதுவரைக்கும் இந்த புத்தகத்தை படித்து இருக்கிறாயா? ஐ ஹாவ் பீன் டு மேட்ரிட் ரீசென்ட்லி. நான் மேட்ரிட்டில் ரீசெண்டாக இருந்திருக்கிறேன். ஐ ஹவ் ஒர்க்டு ஹியர் சின்ஸ் ஏப்ரல். நான் ஏப்ரலிலிருந்து இங்கே ஒர்க் செய்து வருகிறேன். ஐ ஹேவன்ட் brought த புக் எட். நான் இந்த புத்தகத்தை இன்னும் கொண்டு வந்திருக்கவில்லை. வி ஹவ் நெவர் ட்ரைடு டு இன்வென்ட் சம்திங் நியூ. நாங்கள் புதிதாக எதையும் கண்டுபிடிக்க முயற்சி செய்திருக்கவில்லை. ஐ ஹவ் நெவர் சீன் சச் ஏ எக்ஸ்பென்சிவ் ஹவுஸ். நான் இது போன்ற ஒரு விலையுயர்ந்த வீட்டை நான் இதுவரை பார்த்ததில்லை. ஹர் பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் ஹேவ் சேஞ்ச்டு a lot since you last saw her. நீ கடைசியாக பார்த்ததிலிருந்து அவளுடைய ஆட்டிடியூட் மற்றும் நடத்தை நிறைய மாறி இருக்கிறது. she has already come. அவ ஏற்கனவே வந்துட்டா, இப்பதான் வந்திருக்கிறா. my brothers haven't ever gone to Spain. என்னுடைய பிரதர்கள் ஸ்பெயினுக்கு இதுவரை போனதில்லை. he has broken his leg. அவன் அவனுடைய காலை உடைத்துக் கொண்டிருக்கிறான். have you just finished the homework? நீ ஹோம்வொர்க்கை இப்பொழுதுதான் முடித்தாயா? they have brought the notebook. அவர்கள் நோட்டு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஹேவ் யூ எவர் பீன் டு மெக்சிகோ? நீ மெக்சிகோவில் எப்பொழுதாவது இருந்திருக்கிறாயா? நோபடி ஹேஸ் எவர் செட் தட் டு மீ பிஃபோர். எனக்கு இதுவரை யாரும் இந்த விஷயத்தை சொல்லவில்லை. ஐ ஹாவ் பீன் டு சைனா 4 times. நான் சைனாவில் 4 முறை இருந்திருக்கிறேன். சாமுவேல் ஹேசன்ட் கால்டு ஃபார் த 8 months. சாமுவேல் 8 மாதங்களாக என்னை அழைக்கவில்லை. இப்ப புரியுதுங்களா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எங்க யூஸ் பண்ணணும்னு? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கிற ஒரு விஷயத்தை, ஜஸ்ட் முடிஞ்சிருக்கிற ஒரு விஷயத்த நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல சொல்றோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப முக்கியமானது. சப்ஜெக்ட், ஆக்ஸிலரி வெர்ப் வந்து ஹேவ், ஹேஸ் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலரான ஷீ, ஹி, இட் அதுக்கு வரும். அடுத்து மெயின் வெர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போறது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதை வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணோம்னா, ஒரு விஷயத்த நம்ம கொஞ்ச காலத்துல இருந்து செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றோம். கண்டினியூஸ் டென்ஸுக்கும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு விஷயம் இப்ப நடந்துட்டு இருக்குது, அவ்வளவுதான். இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயத்த, சாதாரணமா நடந்துட்டு இருக்கிற விஷயத்த நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றோம். ஆனா பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எங்க சொல்லணும்னா, ஒரு காலத்துல இருந்து இப்போ நடந்துட்டு இருக்கும். ஒரு காலத்துல தொடங்கி இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயத்த நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றோம். புரியுதுங்களா? இப்ப எக்ஸாம்பிளா நான் இந்த ஸ்கூல்ல 2014 இருந்து வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றத இத வந்து நம்ம பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றோம். ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் இன் தி ஸ்கூல் சின்ஸ் 2014. ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் இன் தி ஸ்கூல் சின்ஸ் 2014. 2014 இருந்து நான் இந்த பள்ளியில் வேலை செய்து கொண்டு வருகிறேன். புரியுதுங்களா? இப்பயும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். எந்த காலத்துல இருந்து செய்துட்டு வரேன்னு நம்ம காலத்தை குறிப்பிடும் போது இதை வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். சரி, இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நவுன் வந்து வழக்கம் போல நமக்கு ஃபர்ஸ்ட் நவுன் வரும். அதன் பிறகு நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பார்த்த அதே ஆக்ஸிலரி வெர்ப், அதாவது ஹேவ், ஹேஸ், தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் ஹேஸ் வரும். மீதி ஐ, யூ, பன்மை எல்லாத்துக்குமே ஹேவ் வரும். அதன் பிறகு ஒரு ஸ்பெஷல் துணைவினை சொல் இருக்கு, ஆக்ஸிலரி வெர்ப் இருக்கு. அது என்னன்னு பார்த்தா பீன் அப்படி வரும். பீன் வந்து எல்லா நவுனுக்குமே பீன் வரும்.
அதன் பிறகு மெயின் வெர்போட முக்கியமானது ஐஎன்ஜி சேர்ந்து வரும். இது கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு வர்றதால நம்ம ஏற்கனவே பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பார்த்துருக்கிறோம். மெயின் வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும். அதே போலதான் இதுலயும் மெயின் வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும். பார்க்கலாம் இப்ப. யூ ஹேவ் பீன் டெல்லிங் ஏ லை. நீ ஒரு பொய் சொல்லி வருகிறாய். He has been going to the morning walk. அவன் காலை வாக்கை செய்து கொண்டு வருகிறான். He has been watching a movie since morning. அவள் காலையிலிருந்து இந்த படத்தை பார்த்து இதுதான் பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள். She has been watching a movie since morning. காலையிலிருந்து அவள் படம் பார்த்து கொண்டு வருகிறாள். புரியுதுங்களா? இந்த மாதிரி சின்ஸ்ன்னு வந்துட்டாலே கண்டிப்பா அதை நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல தான் சொல்லணும். They have been playing football. அவர்கள் ஃபுட்பாலை விளையாடி வருகிறார்கள். John has been studying for 4 hours. இதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காலத்தை குறிப்பிட்டு சொன்னாலே அது present perfect continuous tenseல சொல்லணும். John has been studying for 4 hours. இங்க ஏன் has வந்திருக்குது? ஜான்ன்றது ஒருமைன்றதால has வந்திருக்குது. அதே போல பாருங்க, they have been playing football. இங்க ஏன் have வந்திருக்குது? தேன்றது அவர்கள் பன்மையா இருக்கிறதால have வந்திருக்குது. They have been playing football. அவர்கள் ஃபுட்பாலை விளையாடி வருகிறார்கள். When have you been cooking food? நீ எப்பல இருந்து சாப்பாடு செய்து கொண்டு வருகிறாய்? எப்பல இருந்து செய்துட்டு அப்படின்னு கேக்குறது present perfect continuous tense. He has been treating her wife like a princess. அவன் அவளுடைய மனைவியை ஒரு ராணி போல, இளவரசி போல ட்ரீட் செய்து கொண்டு வருகிறான். He has been preparing for the exam for 3 months. இதுவும் ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் present perfect continuous tenseக்கு. She has been preparing for the exam for 3 months. அவள் 3 மாத காலமாக தேர்வுக்கு தயாராகி வந்து கொண்டிருக்கிறாள். I have been trying to learn English language. நான் ஆங்கில மொழியை கற்பதற்கு முயற்சி செய்து கொண்டு வருகிறேன். He has been losing weight since his accident. அவனுடைய ஆக்சிடென்ட்டிலிருந்து அவன் உடலை எடையிழப்பு செய்து வருகிறான். We have been believing this. நாங்கள் இதை நம்பிக்கொண்டு வருகிறோம். She has been spending too much money. அவன் நிறைய பணம் செலவழித்து வருகிறான். I have been driving a car for 10 years. இதுவும் அழகான ஒரு எடுத்துக்காட்டு. நான் 10 ஆண்டுகளாக கார் ஓட்டி கொண்டு வருகிறேன். We have not been playing cricket. நாங்கள் கிரிக்கெட் விளையாடி வந்திருக்கவில்லை. I have been eating healthy food. நான் சத்தான உணவை சாப்பிட்டு வருகிறேன். புரியுதுங்களா? அடுத்து ஒரு அழகான எடுத்துக்காட்டு பாருங்க. We have been working for 2 years. நாங்கள் 2 ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டு வருகிறோம். புரியுதுங்களா? present perfect continuous tense எங்க யூஸ் பண்ணணும்? ஒரு காலம் தொடங்கி இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்த நம்ம present perfect continuous tenseல சொல்றாங்க. காலம் வந்துட்டாலே for 3 months, for 4 years அந்த மாதிரி காலம் வந்தாலோ, அல்லது இந்த வருடத்திலிருந்து நான் செய்து வருகிறேன்னு சொன்னாலோ, இது எல்லாமே நம்ம present perfect continuous tenseல சொல்லணும். இதனுடைய ஸ்ட்ரக்சர் noun plus auxiliary verb have, has, அதன் பிறகு ஒரு ஸ்பெஷல் auxiliary verb been, அதன் பிறகு கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதால அதை குறிப்பிடுவதற்கு மெயின் வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும். இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். புரியுதுங்களா? நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. அடுத்து பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கிற 4 டென்ஸா நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதுவரை நம்மோடு இணைந்திருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அறிவுமதி அகாடமி. தேங்க்யூ, பபாய், டேக் கேர், குட் நைட்.